குழந்தைகளுக்கான எழுத்தை அர்ப்பணிப்பு உணர்வுடன் தொடர்ந்து எழுதியும் இயங்கியும் வரும் இதழியலாளர், சிறார் எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் திரு எஸ். பாலபாரதி அவர்களுக்கு சிறார் இலக்கிய விருது வழங்கி மகிழ்வதில் SRV பெருமை கொள்கிறது. சிறார் இலக்கிய விருது பெறுபவர் எழுத்தாளர் திருமிகு எஸ். பாலபாரதி அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்க நம் பள்ளியினுடைய செயலர் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். அவர்களுக்கான விருதினை வழங்கி சிறப்பிக்க மெட்ரிக் மாணவி ராகஸ்ரீ, மெட்ரிக் மாணவி ஓவியா, CBSE திருச்சிராப்பள்ளி மாணவி எஸ். பிரகதி, இந்திரா பிரியதர்ஷினி, முஷினா ஷர்பா, CBSE சமயபுரம் மாணவர்கள் வைபவ், சாஸ்வத், இவர்களோடு தமிழ்துறை ஆசிரியர் திருமிகு ரேவதி, ஆங்கிலத்துறையை சார்ந்த திருமிகு பாலாஜி, ஓவியத்துறை ஆசிரியர் திருமிகு ஜெகதீஷன். விருது பெறுபவர் திருமிகு எஸ். பாலபாரதி அவர்களுக்கான விருதினை நம் மாணவ கண்மணிகள் அன்போடு தங்களுடைய திருக்கரங்களால், பிஞ்சு கரங்களால் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பெற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பவர் விருதாளர் திருமிகு எஸ். பாலபாரதி அவர்கள். ஆரம்பிக்கும் போதே 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கேட் ஓப்பன் ஆகிருக்கு. பொதுவாக பல பள்ளிகள் மதிப்பெண்களை நோக்கியே மாணவர்களை உந்தி தள்ளுறதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க. அதுதான் முக்கியம்னு அந்த மாதிரி பள்ளிகள் நினச்சிக்கிட்டும் இருக்காங்க. நிறைய மார்க் வாங்கிறது, பெரிய கல்லூரியில் பிரமாதமான ஒரு சீட்டை வாங்கிறது, படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் கை நிறைய காசோட சம்பாதிச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறது, அது மட்டும் போதும் அப்படின்னு பலரும் நினைக்கும்போது SRV குழுமம் அது பத்தாது, ஒரு நல்ல மனிதரையும் நல்ல குடிமகனையும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் மாணவர்கள் அப்படியான மாணவர்களாகத்தான் உருவாகுவார்கள், அப்படியான மாணவர்களை நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற முனைப்போட கடந்த 17 ஆண்டுகளாக பல்வேறு அறிஞர்களை, பல்வேறு துறை சார்ந்தவர்களை உங்களோடு உரையாட வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பலரையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பள்ளியிலிருந்து எனக்கு இந்த விருது கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கே எனக்கு விருது கொடுத்த நாள் நான் இந்த பாராட்ட சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் பள்ளியோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். பல மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பில் எனக்கும் வாய்ப்பு கிடைச்சதுக்கு, விருது கொடுத்தமைக்கு, இந்த பள்ளிக்கும் இந்த முன்னெடுத்து கொண்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையணும், மாணவர்களும் உச்சங்களை தொடணும். வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது சில ஆண்டுகள் கழித்து இங்கே விருந்தினர்களாக, சிறப்பு அழைப்பாளர்களாக இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் கலந்துக்கணும். அந்த நிகழ்ச்சியில் நானும் இருப்பேன் அப்படிங்கிறவங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஏற்புரை வழங்கிய திருமிகு எஸ். பாலபாரதி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக் கொண்டு படைப்பூக்க விருது ஏற்பாளர்களில் முதலாவதாக விருது ஏற்பாளர் திருமிகு விஜயராவணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான மலர் மாலையை அணிவித்து சிறப்பிக்க பள்ளியின் இணைச் செயலர் டாக்டர் பி. சத்தியமூர்த்தி அவர்களை அன்புடன் வேண்டிக் கொண்டு படைப்பூக்க விருது ஏற்பாளர் திருமிகு விஜயராவணன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கின்றார் பள்ளியின் இணைச் செயலர். அவர்களுக்கான விருதினை வழங்கி மகிழ்வதற்காக மாணவ கண்மணிகள் ஹர்ஷவர்தினி, பவானிஸ்ரீ, சனந்தாஸ்ரீ, தேவசேனா, தஸ்வீன், யமுனா, பள்ளி ஆசிரியர் திருமிகு R. நாகராஜன் கணிதத்துறை ஆசிரியர், திருமிகு J. சண்முகப்பிரியா கணிதத்துறை ஆசிரியர், மாணவர்களின் கரங்களில் இருந்து படைப்பூக்க விருதினை ஏற்று சிறப்பிக்கின்றார் திருமிகு விஜயராவணன். இது SRVயின் அறிஞர் போற்றுதும் 2025 படைப்பூக்க விருதினை ஏற்று சிறப்பிக்கின்றார் திருமிகு விஜயராவணன் அவர்கள். பள்ளியின் இயக்குனர் பெருமக்களும் மாணவ கண்மணிகளும் ஆசிரியர் பெருமக்களும் உடன் இருக்க விருதினை ஏற்று சிறப்பித்திருக்கிறார். திருமிகு விஜயராவணன் ஐயா அவர்களுக்கு SRVயின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். 17வது ஆண்டாக தொடரும் அறிஞர் போற்றுதும் விழாவில் பல துறையை சார்ந்த படைப்பாளிகளுக்கும் சாதனையாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் விழா எடுத்து பாராட்டி அவர்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் SRV பள்ளி நிர்வாகத்திற்கு எனது அன்பும் வாழ்த்துக்களும். நான் இந்த இலக்கியத்துக்கும் எழுத்துக்கும் நான் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை நான் அறிமுகமான அந்த பாதையை எனக்கான பாதையை நான் தேர்வு செஞ்சேன். அதுக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி தான் சின்ன சின்ன ஸ்கூல் ஃபங்க்ஷனில் மேடை ஏறி பேசுகிறது, பேச்சு போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, திருக்குறள் போட்டி, இந்த மாதிரி தான்.
நான் ஏன்னா ஒரு ஒரு கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள் நடுவில் ஒரு நல்ல பேர் கிடைக்குங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தது. ஏன்னா பின்னாடி எப்படி இந்த மாதிரி எழுத்துக்கு வந்தேன்னா யோசிக்கும்போது சின்ன வயசில் நம்ம விளையாட்டாவோ ஒரு இதாகவும் ஆரம்பித்த அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளும் அது மூலமாக எனக்கு தமிழ் மேலே ஏற்பட்ட ஒரு பற்று தான் காரணம் அப்படிங்கிறது இப்போ பின்னாடி யோசித்து பார்க்கும்போது எனக்கு தெளிவாகுது. ஏன்னா உங்களோட பள்ளிப்படிப்பு முடிஞ்சு வெளி உலகத்துக்கு போகும்போது நமக்கான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த விழாவை நல்லபடியாக நடத்தி வைத்த விழா கமிட்டியார்களுக்கும் அப்புறம் பள்ளி நிர்வாகத்துக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். ஏற்புரை வழங்கிய திருமிகு விஜயராவணன் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்து படைப்பூக்க விருது பெறுபவர் திருமிகு நிவேதிதா லூயிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். படைப்பூக்க விருது பெறுபவர் திருமிகு நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்க துணை முதல்வர் திருமிகு பி லட்சுமி மேடம் அவர்களை அன்புடன் வேண்டுகின்றோம். படைப்பூக்க விருது பெறுபவர் திருமிகு நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திருமிகு லட்சுமி மேடம் அவர்கள். இவர்களுக்கான விருதினை வழங்கி சிறப்பிக்க மரியா, கிஷோர், லிவின் மாறன், ஹெலன் ராணா, முஸ்தர் ஹஸ்மித்யா, பசீலா, இயற்பியல் துறை ஆசிரியர் ஜே புவனேஸ்வரி, கணிதத்துறை ஆசிரியர் சக்கரவர்த்தி, இவர்களோடு வேதியியல் துறை ஆசிரியர் அனீஷ் பானு அவர்கள். படைப்பூக்க விருது பெறுபவர் திருமிகு நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு நம் பள்ளி மாணவ கண்மணிகள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை ஏற்று சிறப்பித்த இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமிகு நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஏன்னா இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளோடு தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கக்கூடிய பல தோழர்களில் நானும் ஒருத்தர் அப்படிங்கிறது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. பொதுவாகவே இங்கே விருதுகள் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய பெரிய மனிதர்களின் கைகளால் பிரம்மாண்டமான அரங்குகளில் பயங்கரமாக கொடுக்கப்படுறது தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ் சூழலில். அதுக்கு இது முற்றிலும் வேறுபாடாக மாணவர்கள் கையிலிருந்து விருதை ஆளுமைகள் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான முன் மாதிரி. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் கிடையாது. மாணவர்கள் அவர்களுடைய கைகளால் ஆளுமைகளுக்கு விருதுகள் தருவது அப்படிங்கிறது, அதனாலேயே இந்த விருதிற்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது அப்படின்றது உளமாற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற பிச்சாண்டார் கோயில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்த மிக மிக சாதாரணமான டிக்கெட் புக்கிங் கிளர்க் நான். இன்னைக்கு இந்த மேடையில் இந்த விருதை திருச்சியில் பெற்றுக்கொள்வதும், குறிப்பாக எஸ்ஆர்வி பள்ளிகளின் கையிலிருந்து இந்த மாணவர்கள் கையிலிருந்து பெற்றுக்கொள்வதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இன்று கேள்விப்படுகின்ற அவங்களுடைய ட்ரெயில்ஸை பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய ஆளுமைகளான ஞானி, ராஜம் கிருஷ்ணன், இவங்க குறித்தெல்லாம் துளசிதாசனோடு அடிக்கடி நான் உரையாடுவதுண்டு. இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாமல் போயிருச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் இருக்குது. இந்த ஆண்டு தான் ராஜம் கிருஷ்ணன் அம்மாவுடைய நூற்றாண்டு. அவங்க நூற்றாண்டை முன்னிட்டு அவங்க எழுதிய அவங்களுடைய காலம் அப்படிங்கிற ஒரு நூலை ஹெர் ஸ்டோரிஸ் மூலமாக நாங்கள் மறுபடியும் மறுவெளியீடு செய்திருக்கிறோம். அதை திருத்தி மறுவெளியீடு செய்திருக்கிறோம். உண்மையிலே மனதிற்கு மிக நிறைவான ஒரு விஷயமாக அந்த நூல் எனக்கு அமைஞ்சிருக்குது. ஞானி போன்ற மனிதர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத துளசிதாசன் தோழர் சொல்லும் பொழுது உண்மையிலே ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த விருதுக்கு நான் தகுதியான நபர் தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விருதை நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் முன் வச்சுக்கிறேன். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எப்பயுமே எஸ்ஆர்வி விருந்தோம்பலில் நம்பர் 1 தமிழ்நாட்டில் யார் கொடுக்கலாம்னா கட்டாயமாக அவங்க பள்ளி கொடுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மிக மிக அன்புடனும் பரிவுடனும் இங்கே வந்த விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து மகிழ்ச்சி படுத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, வாழ்க்கையில் நமக்கு எப்பயுமே செகண்ட் சான்ஸ் அப்படின்றது கிடைக்காது. லைஃப் நெவர் கிவ்ஸ் யூ செகண்ட் சான்ஸ். ஒரே ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பு எங்கே கிடைச்சாலும் எப்படி கிடைச்சாலும் அதை பற்றி கொள்ளணும். யூ ஷுட் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம எல்லாருமே நம்மளுடைய வீடுகளில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப சொகுசான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கோம். அதை தாண்டி வெளியே வர்றதுக்கு நம்ம எப்பயுமே யோசிக்கிறது இல்லை, பயப்படுறோம். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நம்ம கொஞ்சம் வெளியே போனால் தான், ஒன்லி இஃப் யூ டெஸ்ட் யுவர் லிமிட்ஸ், எது உங்களுடைய எல்லை அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது தான் அங்கே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற பெரிய பரிசு காத்திருக்குது. வானமே நம்ம எல்லாருக்கும் எல்லை இல்லையா? ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ கோ ரீச் ஃபார் த ஸ்கை. தேங்க்யூ ஸோ மச். ஏற்புரை வழங்கிய திருமிகு நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு நன்றி உரித்தாக்கிக் கொண்டு அடுத்ததாக விருதினை ஏற்பவர் கவிஞர் தி பரமேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான மலர் மாலை அணிவிக்க துணை முதல்வர் திருமிகு சி லலிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
இயக்குனர் பெருமக்கள் உடன் இருக்க, பள்ளியின் துணை முதல்வர் திருமிகு சி லலிதா அவர்களுக்கான மலர் மாலை அணிவிக்க, படைப்புக்க விருதினை கவிஞர் தி பரமேஸ்வரி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்கின்றார் பள்ளியின் துணை முதல்வர் சி லலிதா அவர்கள். விருதினை வழங்கி மகிழ்வதற்காக ஸ்ரீராம் பள்ளி மாணவர்கள் வி ஸ்ரீராம், ஏ சிவசங்கரன், பிபி மாதேஷ், ஆர் பி தேஜயா, எஸ் பிரியதர்ஷினி, ஆர் மதுசாலினி, இவர்களோடு திருமிகு எஸ் கவிதா வேதியியல் துறை ஆசிரியர், திருமிகு பி ரீனா எஸ்தர் தாவரவியல் துறை ஆசிரியர், திருமிகு ஆலயமணி நிர்வாக மேல் அதிகாரி, இவர்களோடு மாணவர்களும் இயக்குனர் பெருமக்களும் கவிஞர் தி பரமேஸ்வரி அவர்களுக்கு படைப்பூக்க விருதினை வழங்கி மகிழ்கிறார்கள். எஸ்ஆர்வியின் சார்பாக விருதினை ஏற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு எஸ்ஆர்வியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப அழகான ஒரு இனிமையான ஒரு மாலை பொழுது. எல்லாருமே எஸ்ஆர்வி பள்ளியை பற்றி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் இது 2வது முறையாக நான் இங்கே எஸ்ஆர்வி பள்ளிக்கு வரேன். முதல் முறை வரும்பொழுது நிறைய ஆசைகளோடு அந்த பள்ளியை பார்க்கணும் அப்படின்னு வந்து சுற்றி சுற்றி பார்த்தாலும் நிறைவடையவே முடியலை. திரும்ப வரணும்னு நினச்சிட்டே இருந்து திரும்பவும் வந்திருக்கேன். திரும்ப வருவேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இங்கு இந்த மேடையில் என்னோடு விருது பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு விருது இல்லை, எங்களுக்கு இங்கே அழைத்து வந்து மிக அன்போடும் கனிவோடும் விருந்தோம்பல் செய்து இத்தனை ஆளுமைகளையும் அறிமுகம் செய்து அது ஒரு விருது. அடுத்து இங்கே மற்றொரு விருது, அப்படி பல விருதுகளை கொடுத்து பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஆர்வி குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் மிகச்சிறு வயதிலிருந்தே எழுத்தாளராகணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவாக இருந்தது. தொடர்ந்த வாசிப்பு, நான் பள்ளியில் ரொம்ப சாதாரணமான ஒவ்வொரு வகுப்பிலும் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவி, அவ்வளவுதான். ஆனால் கல்லூரிக்கு போகும்பொழுது நான் விரும்பிய தமிழ் இலக்கியத்தை படித்த பொழுது கல்லூரியிலேயே முதல் மாணவியாக ஒரு கோல்டு மெடலிஸ்டாக வெளியில் வந்தேன். நமக்கு பிடித்த ஒரு செயலை நாம் செய்கிற பொழுது மிக நிச்சயமாக நம்ம அதை மிக சிறப்பாகவே செய்வோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதற்கான எல்லா உதவிகளையும் எஸ்ஆர்வி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எஸ்ஆர்விக்குன்னு தனியாக ஒரு பாடத்திட்டம் சிலபஸ் வச்சுருக்காங்க. எப்போவுமே இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய அறிஞர்களை, எழுத்தாளர்களை, புத்தகங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். மாணவர்களை மட்டும் இல்லை, ஆசிரியர்களையும் தொடர்ந்து வளமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு பள்ளியில் பணியாற்றுவதும் படிப்பதும் மிக பெருமையான ஒரு விஷயம். கொஞ்சம் கூட அதில் தங்களை குறைத்து கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பாதையில் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய எஸ்ஆர்வி பள்ளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான விருதை பெறுவதில் பெருமை அடைகிறேன். மட்டும் இல்லாமல் இதைவிட இதற்கு மேலே வேறு எந்த விருது கிடைத்தாலும் அது இந்த எஸ்ஆர்வி கொடுக்கக்கூடிய விருதுக்கு ஈடாகவே முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியராக மாணவர்களுடைய இளங்கையிலிருந்து பெறக்கூடிய அந்த விருது கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வேறு எந்த விருதும் கொடுக்க முடியாது. மாணவர்களுடைய அந்த அற்புதமான அழகான கைகளிலிருந்து உடன் ஆசிரியர்கள் சூழ கிடைத்த இந்த விருதுக்கு தொடர்ந்து நான் என்னுடைய பணிகளை அதே செம்மையோடு செய்து கொண்டிருப்பேன். அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உங்களிடமிருந்து இன்று பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏற்புரை வழங்கிய கவிஞர் திருமகத்தி பரமேஸ்வரி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக் கொண்டு அடுத்து படைப்பூக்க விருது பெறுபவர் திருமக என் ஸ்ரீராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். படைப்பூக்க விருது பெறுபவர் எழுத்தாளர் திருமக என் ஸ்ரீராம் அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்க நம் பள்ளியினுடைய துணைத் தலைவர் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம்.
படைப்பூக்க விருது பெறுபவர் திருமிகு என் ஸ்ரீராம் அவர்கள். அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் பள்ளியினுடைய துணைத் தலைவர் அவர்கள். அவர்களுக்கான விருதினை வழங்கி சிறப்பிக்க ரித்தீஷ், சௌந்தர்யா, சாய், மிதுன், அபர்ணா ஸ்ரீ, தாருணிகா, நேயன் இவர்களோடு இயற்பியல் துறை ஆசிரியர் கவிப்பிரியா, இந்தி துறை ஆசிரியர் பத்மபிரியா அவர்கள். படைப்பூக்க விருது பெறுபவர் எழுத்தாளர் திருமிகு என் ஸ்ரீராம் அவர்கள். இவர்களுக்கு நம் பள்ளி மாணவ கண்மணிகளும் ஆசிரியர் பெருமக்களும் இயக்குனர் பெருமக்களும் இணைந்து விருதினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை ஏற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பவர் எழுத்தாளர் திருமிகு என் ஸ்ரீராம் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பின்னந்தி முடிவுற்று முன்மாலை முன்னிரவு துவங்குகிற இந்த நேரத்தில் மைதானத்தில் இவ்வளவு மாணவர் மாணவிகள் சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துல பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. முதல்ல என்னென்னா, நான் முதல் தொகுப்பில் ஒரு சமர்ப்பணம்னு ஒன்று போடணும். அப்போ என்ன போடுறதுனே தெரியல. எனக்கு திருமணமெல்லாம் ஆகலப்போ எங்கள் வீட்டில் சில குழந்தைகள்லாம் இருந்தாங்க. அந்த குழந்தைகளுடைய பேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் கூட இருந்தார். ஒரு நண்பர், அவர் எழுத்தாளர் காசி சிவகுமார், நினைவில் உயிர்த்திருக்கிற எழுத்தாளர். இப்போ எங்களுக்கு அவர் ஒரு வரி சொன்னார், குழந்தைகளாக மாற்றும் குழந்தைகள் அப்படின்னு. நான் இப்போது உங்கள் மாதிரி இவ்வளோ கைதட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் குழந்தையாக மாறுறேன். நம்ம வேறு எதுக்குமே மாற மாட்டோம், குழந்தைகளோடு சேரும்போது தான் குழந்தையாக நம்ம மாறுவோம். அப்படி என்னுடைய முதல் தொகுப்புக்கே சமர்ப்பணம் அப்படி தான் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு விருது நாங்கள் ஏற்கனவே சில விருதுகள் வாங்கியிருந்தால் கூட எஸ்ஆர்வி கல்வி குழுமத்துடைய இந்த விருதை படைப்பூக்க விருதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி எங்களை யாருமே கௌரவிச்சது இல்லைன்னே சொல்லணும். ஏன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு நகரத்தில் எனக்கு திருச்சி ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ அடுத்து எழுதிட்டு இருக்கிற ஒரு பெரிய நாவலில் கூட திருச்சி தான் நான் களமாக மாற்றியிருக்கேன். முக்கியமான களமாக காவிரி, கொள்ளிடம், செழுமையான நிலம், நெல் வயல்கள் அப்படின்னு. அதனால் எனக்கு திருச்சி ரொம்ப பிடித்த ஒரு இடம். எனக்கு இங்கே நிறைய நண்பர்கள் உண்டு. இவங்களுடைய இந்த விருதை மிக பெருமையாக நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கணும், நான் பள்ளியில் மிகச்சிறந்த ஸ்டூடெண்ட், ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒருத்தன். எங்கள் வீடும் என்னை அப்படி ஒரு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் எங்கள் வேதியியல் ஆசிரியர் என்னை ஐஐடி எழுதணும்னு சொல்லி கொண்டு போய் எழுத வச்சார். நான் நிச்சயமாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. தேர்வு எழுதிட்டு வந்த அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அதில் தேர மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு தான் நான் முதன்முறையாக முடிவு பண்ணேன், கல்வியில் என்னால் நீ போய் படித்து சாதிக்க முடியாது, நான் வேற ஒரு இதில் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் நான் எழுத்தாளனாகணுங்கிற ஒரு கனவே வந்துச்சு. அப்போது அது இன்றைக்கி நான் ஒரு மாதிரி அந்த கனவை அடைஞ்சிட்டணும் அப்படின்னு தோணுது. இவ்வளவு பேர்த்துக்கு முன்னால், இந்த பள்ளி மாணவ மாணவிகள் முன்னால், இந்த எஸ்ஆர்வி கல்வி குழுமத்தின் முன்னால், இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் முன்னால் நான் இன்னும் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த மேடையில் கௌரவப்படுத்துகிற ஒரு ஆளாகவும் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மிக மிக நன்றி. மாணவ மாணவிகளுக்கு ஒன்று தான், கல்வி வரலையா இன்னொரு துறை உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கும். ஒருபோதும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. வீடு உங்களுக்கு அது நிச்சயமாக உதவி செய்யும். எந்த பெற்றோரும் எந்த குழந்தைய கனவு சரியாக வரலைன்னா கூட, நிறைவேற்றலைன்னா கூட கண்டிப்பாக அவங்கள எதுவுமே செய்ய மாட்டாங்க. தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள், நான் இப்படி உட்காந்துருந்தவன் தான் நிறையா விழாக்களில், அதுவும் நான் உயரமாக இருப்பேன், கடைசியாக கோர வைப்பாங்க எங்கள் ஆசிரியர். இன்னொன்று சொல்ல போனால், நான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும்போதோ 2ஆம் ஆண்டோன்னு நினைக்கிறேன், படிக்கும்போது எங்கள் ஹெச்ஓடி கேட்டார், எல்லாம் யார் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க கல்லூரி முடித்துன்னு. நான் மட்டும்தான் எழுத்தாளன் ஆவேன்னு சொன்னேன். எல்லோரும் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன்லாம் சொன்னாங்க. அப்போ எங்கள் ஹெச்ஓடி என்னை கேட்டார், நீ ஆயிடுவியா அப்படின்னு. நிச்சயமாக ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 மாதத்தில் ஒரு கதை எழுதி பிரசுரம் ஆயிடுச்சு. அதனால் என்னென்னா, எல்லாரும் தன்னம்பிக்கையோடு இருங்க. எஸ்ஆர்வி கல்வி குழுமத்திற்கும் என்னை தேர்ந்தெடுத்த நடுவர்கள் எல்லாருக்கும் மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்று படைப்பூக்க விருதினை ஏற்று சிறப்பித்த விருதாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு, சமூக நோக்கு விருது ஏற்பாளர்கள் அவர்கள் குறித்த திரையிடல் திருமிகு கே மகாலட்சுமி, திருமிகு நிகார் ஷாஜி, திருமிகு மருத்துவர் ஜே அமலோற்பவநாதன் ஆகியோர் குறித்த அறிமுக உரை திரையிடல். திருமிகு கே மகாலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இது எஸ்ஆர்வியின் அறிஞர் போற்றுதும் 2025 அவருக்கான மலர் மாலை அணிவிக்க திருமிகு கே கவிதா முதன்மை கணக்காளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பள்ளியின் இயக்குனர் பெருமக்களும் பள்ளியின் முதல்வர்களும் உடனிருக்க திருமிகு கே மகாலட்சுமி அவர்களுக்கு சமூக நோக்கு விருதுக்கான மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது.
அவருக்கான விருதினை வழங்கி மகிழ நிதர்ஷியன், ரத்னாஸ்ரீ, காருண்ய வர்ஷினி, காவி ஸ்ரீ, ரியாந்த், செம்மொழி, இவர்களோடு திருமிகு பி வசந்த் பொருளாதாரத்துறை ஆசிரியர், திருமிகு பிரிட்டோ ஞானசேகரன் ஓவியத்துறை ஆசிரியர். இந்த ஆசிரியர் பெருமக்களோடு மாணவர்களின் கரங்களில் இருந்து சமூக நோக்கு விருது பெறுகிறார் திருமிகு கே மகாலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு SRVயின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரிதாக்கிக் கொள்கின்றோம். இவ்வளவு புழுக்கத்திற்கு மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ். இந்த விருதை, இந்த அங்கீகாரத்தை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். என்னை தேர்வு செய்த SRV குழுமத்திற்கும் தேர்வாளர்களுக்கும் மிக்க நன்றி. ஆணோ பெண்ணோ திருநரோ நீங்கள் எல்லாம் குழந்தைங்க தான். அரசு பள்ளியில் படிக்கிறீங்களோ தனியார் பள்ளியில் படிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் குழந்தைகள் தான். மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட வைரத்தினுடைய நிறமோ புடமிடப்பட்ட தங்கத்தின் நிறமோ நீங்கள் எல்லாரும் குழந்தைகள் தான். 10 மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு கீழே எடுக்கிறீங்களோ, இல்லை மற்றவங்க மதிக்காத வகையில் மார்க் எடுக்காமல் இருக்கீங்களோ, இல்லை மதிக்கிற வகையில் நிறைய மார்க் எடுக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் குழந்தைகள் தான். நீங்கள் எல்லோரும் குழந்தைகள், வருங்கால எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய தலைமுறைகள். நம்ம பாட்டனுக்கும் பூட்டனுக்கும் பாட்டிக்கும் பூட்டிக்கும் கிடைக்காத கல்வி நம்ம கையில் கிடைச்சிருக்கு. இதுக்கு உங்கள் தாய் தந்தையர் மட்டும் காரணம் அல்ல, இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஃபீஸ் கட்டலாம் அவங்க மட்டும் காரணம் அல்ல. நம் கல்வி உரிமைக்காக போராடிய அனைத்து மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் ஆளுமைகளும் முக்கிய காரணம். கல்வியை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களை கரை சேர்த்துடும். கல்வி பெறாத சமூகம் விளங்காது. கல்வி பெற்றும் விழிப்புணர்வு அடையாத சமூகம் விளங்கவே விளங்காது. கல்வி பெற்றும் விழிப்புணர்வு இருந்தும் பொருளாதார தன்னிறைவு பெற்றும் பகுத்தறியாத சமூகம் உருப்படவே உருப்படாது. பகுத்தறிவோடும் அறம் சார்ந்தும் கல்வியை பெற்றுக்கொண்டு அறம் சார்ந்த கல்வியை வழங்கி கொண்டிருக்கும் SRV பள்ளி குழுமத்திற்கும் அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஏற்புரை வழங்கிய ஆசிரியர் திருமிகு கே மகாலட்சுமி அவர்களுக்கு நன்றி உரித்தாய் கொண்டு சமூக நோக்கு விருது பெறுபவர் அறிவியல் அறிஞர் திருமிகு நிகார் சாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சமூக நோக்கு விருது பெறுபவர் அறிவியல் அறிஞர் திருமிகு நிகார் சாஜி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் துணை முதல்வர் ஆர் சுஜாதா மேடம் அவர்கள். விருதினை வழங்கி சிறப்பிக்க தரணீஸ்வர், சங்கமித்ரா, ஹரீஷ், வர்ஷிகா, மித்விகா, ஜாஸ்கர், இவர்களோடு தமிழ் துறை ஆசிரியர் திருமிகு கிரேசி மேரி, தாவரவியல் துறை ஆசிரியர் ஜெயசுதா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்னை இந்த விருதுக்கு தேர்வு செய்து இந்த விருது வழங்கிய SRV பள்ளி குழுமத்துக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விருந்தோம்பாலாகட்டும், அந்த அறிஞர்களை விழா மேடைக்கு அழைத்து வருவதற்கு செய்த மெனக்கெடலாகட்டும், விழா ஏற்பாடுகளாகட்டும், அனைத்தும் அருமை. அனைத்துக்கும் எனது நன்றிகள். என்னுடன் விருது பெற்ற அத்தனை அறிஞர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். அது எனக்கு இத்தனை படைப்பாளிகளை, இத்தனை அறிஞர்களின் அறிமுகம் கிடைக்க வாய்ப்பளித்த SRV குழுமத்துக்கு மீண்டும் எனது நன்றிகள். ஏட்டு நூல் கல்வியை தாண்டி ஒரு சமூக நோக்கு, சமூக அறிவியல், தமிழறிவியல், கலை, நாடகம், இது அத்தனையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை ஒரு சிறந்த மனித நேயம் மிக்கவராக முழு மனிதர்களாக ஆக்குவதற்கு இந்த குழுமம் எடுத்துக்கொள்ளும் பிரயத்தனங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளணும். நான் ஒரு ஸ்பேஸ் டெக்னோக்ராட்டுங்கிறத நான் இங்கே இந்த விஷயத்தை
பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமியை எடுத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி மக்களில் நம்மளும் ஒருத்தர். இந்த பூமி வந்து ஒரு சூரிய சோலார் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த பிளானட்ஸ். அண்ட் இதை மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் இந்த ஒரு மில்கி வே கேலக்சியில் இருக்குது. அந்த யூனிவர்ஸ் எடுத்திங்கன்னா அவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெறு சிறிய துகள். ஸோ நம்ம வந்து அவ்வளோ ஒரு இன்சிக்னிஃபிகண்ட். அதுவும் பட் அட் த சேம் டைம் இந்த நொடி வரைக்கும் இன்னொரு கிரகத்தில் நம்மளை மாதிரி மனிதர்கள் வாழ்கிறத கண்டுபிடிக்கப்படலை. அதை பார்க்கும்போது நம்ம வெரி சிக்னிஃபிகண்ட். ஸோ அதை வந்து எப்போவும் மனசில் நிறுத்திக்கொள்ளுங்க. ஒரு மனிதநேய மிக்கவராக திகழுங்கள். அப்புறம் வந்து விடாமுயற்சிக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்வில் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். ட்ரீம், டேர் அண்ட் டிஃபை. தேங்க்யூ. ஏற்புரை வழங்கிய அறிவியல் அறிஞர் திருமிகு நிகார் சாஜி அவர்களுக்கு நன்றி உரித்தாக் கொள்கின்றேன். சமூக நோக்கு விருது ஏற்பாளர் மருத்துவர் அமலோற்பவநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான மலர் மாலை அணிவிக்க பள்ளியின் தலைமை செயல் அலுவலர் திருமிகு கா துளசிதாசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விருதினை வழங்கி மகிழ்வதற்காக மாணவ கண்மணிகள் எம் ஆர்வின், ஜி வருணிகா, பி பிரமேஷ், எஃப் ஜே ரிஷன் அஜய், ரிஷ்வான் அஜய், பி ஏ சுபஸ்ரீ, எஸ் எஸ் ஜெயசுதன், இவர்களோடு திருமிகு ஏ நயமுல்லா வேதியியல் துறை ஆசிரியர், திருமிகு ஆர் லில்லி வனிதா நடனத்துறை ஆசிரியர், மருத்துவர் அமலோற்பவநாதன் ஐயா அவர்கள் சமூக நோக்க விருதினை ஏற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு எஸ்ஆர்வியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சமூக நோக்கு விருதினை ஏற்று சிறப்பித்த அறிஞர் பெருமக்கள் திருமிகு கே மகாலட்சுமி, திருமிகு நிகார் ஷாஜி, திருமிகு மருத்துவர் அமலோற்பவநாதன் ஆகியோருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விருதுக்காக என்னை தேர்வு செய்த எஸ்ஆர்வி குழுமத்திற்கும் தேர்வு செய்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த பணிவான நன்றிகள். என்னோடு சக விருதுகளை பெற்றவர்கள் பல துறைகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அத்தகைய சாதனையாளர்களை எனக்கு அறிமுகப்படுத்திய எஸ்ஆர்வி குழுமத்திற்கு மீண்டும் ஒரு நன்றி. மாணவர்களை நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். புத்தகங்களை படியுங்கள், மற்றவற்றையும் படியுங்கள், ஆழமாக படியுங்கள். மனிதர்களை படியுங்கள், விலங்குகளை படியுங்கள், தாவரங்களை படியுங்கள், அனைத்து உயிரினங்களையும் படியுங்கள், வானத்தை படியுங்கள், ஆழ்கடலையும் படியுங்கள். இளமை என்பது ஒரு பொற்காலம். இந்த காலம் திரும்பி வராது. இளமையில் கல் என்பது 1000 கணக்கான வருடங்களாக சொல்வதின் ஆழ்ந்த அர்த்தம் இதுதான். இந்த இளமையில் தான் கற்க முடியும். ஒரு வயதிற்கு பின்னால் கற்பது மிக கடினமான காரியமாகிவிடும். இந்த இளமையில் உங்களுடைய அறிவு தேடல், உண்மை தேடல், விஞ்ஞானத்தை நோக்கிய தேடல், சுயமரியாதையை நோக்கிய தேடல், சமூக வளர்ச்சியை நோக்கிய தேடல் ஒரு சிறு பொறியாக உங்கள் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். அது காட்டுத்தீயாக பரவட்டும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரே ஒரு கொட்டேஷனோடு நான் முடித்துக்கொள்கிறேன். உலகத்தில் எதுவுமே கடினமானதல்ல. உங்களுடைய பாடங்கள் மிக கடினமானது என்று நினைத்து கொள்ளாதீர்கள். ஆல் ட்ரூலி கிரேட் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் சிம்பிள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு வாக்கியம் மனதுக்குள் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆல் ட்ரூலி கிரேட் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் சிம்பிள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஏற்புரை வழங்கிய மருத்துவர் திருமிகு அமலோற்பவநாதன் அவர்களுக்கு நன்றி உரித்தாக் கொண்டு அடுத்த அமலிலக்கிய விருது பெறுபவர் நாடகவியலாளர் திருமிகு பிரளயன் அவர்கள்
அவர்களுக்கு விருதினை வழங்கி சிறப்பிக்க டெனியா, மிருதுல்லா, நித்திலேஷ் ராவன், சுபர்ணா, உமையால், எப்சிபா இவர்களோடு தமிழ்துறை ஆசிரியர் திருமிகு மகாலட்சுமி, நாடகத்துறை ஆசிரியர் திருமிகு மாயகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் இலக்கிய விருது பெறும் திருமிகு பிரளயன் அவர்கள் நமது பள்ளியின் முழு நேர நாடகவியல் துறை ஆசிரியராக இருக்கக்கூடிய மாயகிருஷ்ணன் அவர்களின் குரு என்பதை கூடுதல் சிறப்போடு இங்கு பதிவு செய்து எஸ்ஆர்வியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதை எமக்கு அளித்த எஸ்ஆர்வி பள்ளி நிர்வாகத்திற்கும், இந்த விருதுக்கு என்னை பரிந்துரைத்த நடுவணர் குழுவிற்கும், இந்த விருதை எனது கையில் அளித்த மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமுவந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குறிப்பாக வளரிளம் பருவத்து மாணவர்களோடு தொடர்ந்து பணியாற்றுகிற ஒரு நாடகக்காரன். இப்பொழுது சமூகவியலாளர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ஜென்ரேஷன் இசட் இருக்காங்க இல்லையா, இப்போ புதிய தலைமுறை வந்திருக்காங்க இல்லையா, இவர்களோடெல்லாம் உரையாடுவதற்கு நமக்கு சொற்களே இல்லை என்கிறார்கள். we don't have an vocabulary to have a dialogue with the present generation இசட். எக்ஸ்லாம் இல்லை, இப்போ வந்திருக்கிறாங்க இல்லையா, அது ஒரு உண்மைதான். நாம் இளைய தலைமுறையிடத்தை பேசுவதற்கான உரையாடுவதற்கான ஒரு சொற்களை இழந்து நிற்கிறோம் என்கிற ஒரு வருத்தமான உண்மையை சொல்லுகிறது. ஆனால் இந்த நிகழ்வில் நான் ஒன்று புரிந்து கொண்டேன். இது கூட ஒரு விதத்தில் ஒரு உரையாடல் தான். உங்களுடைய பள்ளி கல்வியுடைய பாட நோக்கை தாண்டி உங்களுக்கு வேறு ஒரு கல்வியை, வேறு ஒரு உரையாடலை இந்த நிகழ்வு நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. பலவித சாதனையாளர்களை, அவர்கள் பின்னணியை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது. இது உண்மையிலேயே உங்களுடைய பாட நோக்கை தாண்டிய மிகச்சிறந்த கல்வி அது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மார்க்ஸ் ஒரு சப்ஜெக்டில் மார்க் வாங்கணுன்னா அந்த சப்ஜெக்டு தெரிஞ்சிருதை விட அந்த சப்ஜெக்டு சம்பந்தமான ஒரு அப்ஜெக்டிவான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விலகி நின்று பார்க்கக்கூடிய மனநிலை வேணும்னா உனக்கு வெவ்வேறு துறையில் பற்றிய ஒரு குறைந்தபட்ச ஞானங்கள் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் உண்மையிலேயே வாய்ப்பு பெற்றவர்கள். எல்லோருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். மகாலட்சுமி டீச்சர் மகாலட்சுமி சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் வாழுகிற காலம், நாம் பெற்றிருக்கிற கல்வி மிக முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு 100, 150, 200 ஆண்டுகளாக பல முன்னோடிகள் இந்த மண்ணிலே நடத்திய மிகப்பெரிய போராட்டங்களின் விளைவுதான். ஏனென்றால் இந்த மண்ணுடைய பண்பாடு மக்களுக்கு எதிராக இருந்தது, கல்விக்கு எதிராக இருந்தது, அனைவரும் கல்வி பெறுவதற்கு தடையாக இருந்தது. அவற்றை எதிர்த்து மிகப்பெரிய முன்னோடிகள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக நமக்கு கல்வி கையிலே கிடைத்திருக்கிறது. இப்படி எஸ்ஆர்வி பள்ளி கல்வியினுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகத்தோட நோக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் இப்படி ஒரு நிகழ்வை நீ திட்டமிட்டிருக்கிறது. நான் எனக்கு ஒரு 15-20 வருஷமாக தொடர்பு உண்டு எஸ்ஆர்வி பள்ளியோட. என்னை தேர்வு செய்ததுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, இந்த வாய்ப்புக்கு உங்களோடு இந்த நேரம் செலவு செய்தது என்பது மிகப்பெரிய ஒரு மனநிறைவை அளிக்கிறது. எனக்கு ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ண மாதிரி இருக்குது. மிகவும் நன்றி. குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு நன்றி. ஏற்புரை வழங்கிய திருமிகு பிரளயன் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு அடுத்து தமிழ் இலக்கிய விருது பெறுபவர் முனைவர் வரிதயா கான்ஸ்டன்டின் அவர்கள். முனைவர் வரிதயா கான்ஸ்டன்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான மலர் மாலை அணிவிக்க திருமிகு எஸ் சுவாமிநாதன் முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் இலக்கிய விருது முனைவர் வரிதயா கான்ஸ்டன்டின் அவர்களுக்கான மலர் மாலை அணிவிக்க பள்ளியின் முதல்வர் திருமிகு எஸ் சுவாமிநாதன் அவர்கள். அவருக்கான விருதினை வழங்கி மகிழக்கூடிய மாணவர்கள் எஸ்டி பிரகலயா, ஆர் ஹர்ஷன், சி துரைவர்ஷன், நிகிலா, விஸ்ருத், சாய் தர்ஷிக். இவர்களோடு திருமிகு டிடி ரவிச்சந்திரன் தாவரவியல் துறை ஆசிரியர், திருமிகு கிரிஜா யோகா ஆசிரியர். இந்த ஆசிரியர் பெருமக்களோடு இயக்குனர் பெருமக்களும் மாணவர்கள் விருதினை வழங்கி மகிழ்கிறார்கள். பேராசிரியர் முனைவர் வரிதயா கான்ஸ்டன்டின் அவர்கள் விருதினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். எஸ்ஆர்வியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரிதாக்கிக் கொள்கின்றோம். சான்றோர்களே, சக விருதாளர்களே, பம்பரமாக சுழன்று இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, எஸ்ஆர்வி குழும நிர்வாக குழுவினர் பெருமக்களே, எனது அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியின் மையமாக அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய மாணவ இளவல்களே,
ஒரு வாசலை மூடி மறுவாசலை திறக்கிறது காலம். யாரிடமிருந்தோ கடன் வாங்கிய சொற்களை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு வாசலை மூடி மறுவாசலை திறந்து வைக்கிறது காலம். திரும்பி பார்க்கிற போது வாழ்க்கையில் நேர்ந்த அத்தனையும், மிக பெரும்பான்மையான அத்தனை நிகழ்வுகளும் விபத்துகளாக நேர்ந்திருக்கின்றன. நான் எதை காதலித்தேனோ அது எனக்கு கிடைக்கவில்லை. இந்திய சூழலை பற்றி இப்படி சொல்லுவார்கள். அங்கே காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள், இங்கே திருமணம் செய்து காதலிக்க பழகுகிறார்கள் என்று. என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் வந்திருக்கிறேன். நிறைய சந்துகள், நிறைய தழுவல், நிறைய வழுவல்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்தப்ப ஒரு அடிப்படையில் 1000-1200 மாணவர்கள் நிரம்பி வழியக்கூடிய அரங்கில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கல்வி வழிகாட்டல் பயிலரங்குகள் நடத்தி கொண்டிருந்தவன் நான். ஏறத்தாழ 28-30 வருடங்களுக்கு முன்னால். அது என் மிகப்பெரிய காதலாக இருந்தது. விளிம்பு சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு, இளவல்களுக்கு மருத்துவர் ஆனால் தான் வாழ்க்கை, பொறியியலாளர் ஆனால் தான் வாழ்க்கை, பாதிரியார் ஆனால் தான் வாழ்க்கை என்று ஒரு கற்பனை உலகத்தில் கால் பாவாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு வாழ்க்கை அதுவல்ல, எது உன் கைவசப்படுகிறதோ அதை நேசிக்க தொடங்கு, அதில் உன்னை ஈடுபடுத்த தொடங்கு, அது புதிய பலவற்றை உனக்கு கற்றுத்தரும் என்று நான் புரிந்து கொண்ட அந்த களம். அதில் என்னால் தொடர முடியவில்லை. சூழல் அதற்கு சாதகமாக இருக்கவில்லை. என் முதல் காதல் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் என்கிற கனவாக இருந்தது. அதன் பிறகு கல்லூரியில் பெரும் ஆய்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பட்டம் கிடைத்தது, அறிவர் பட்டம். அங்கும் தொடர முடியவில்லை. அதன் பிறகு விபத்துப்பூர்வமாக வேறொரு களம் அமைந்தது. கடலை காதலிக்க தொடங்கினேன், கரையை காதலிக்க தொடங்கினேன், கடல்சார் மக்களை காதலிக்க தொடங்கினேன். அந்த பண்புகள், அந்த அறவியல் மதிப்பீடுகள், விழுமியங்கள் அத்தனை திணை சமூகங்களிலும் இருக்கின்றன என்பதை என்னுடைய தொடர்ந்த பயணத்தில் நான் கற்றுக்கொண்டேன். ஆக ஆசிரியர், பேராசிரியர், முனைவர் பட்டம், அது இது, அந்த ஒரு கத்தோலிக்கன் அல்லது சமயத்தை சார்ந்தவன், ஒரு குறிப்பிட்ட சாதியை இனக்குழுவை சார்ந்தவன், அந்த சட்டையெல்லாம் கலட்டி எரிந்துவிட்டு ஒரு மாணவனாக, ஒரு மழலையாக, ஒரு சிறாராக கடலோடிகளிடம், பழங்குடிகளிடம் பாடம் கற்க சென்றேன். அந்த பயணம் எனக்கு எளிமையை கற்றுத்தந்தது. வாசிக்க தொடங்கினேன், உரையாடத் தொடங்கினேன். எந்த வகையிலும் தமிழில் எழுதுவதற்கு தகுதியற்றவன் நான். தமிழில் எழுதுவதற்கு வார்த்தைகளை தேடி துழாவி திணறிக் கொண்டிருந்தவன் நான். இன்று ஏதோ சிலவற்றை எழுதுகிறேன். நீங்கள் எழுதுறது புரியல சார் நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் மிக எளிது. நான் படித்து விவரம் உள்ளவனாக வரும்போது விவரமாக எழுதுவேன் பாருங்க. இப்போ கற்றுக்குட்டித்தனமாக எழுதி கொண்டிருக்கிறேன். அதனால் புரியாமல் எழுதுபவர்களையெல்லாம் மேதைகள் என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நான் என்னுடைய போதாமைகளோடு எழுதியே தீர வேண்டும் என்கிற தீராத தாகத்தோடு, கடமையோடு, காலம் தருகின்ற அறிவுறுத்தலை, உறுத்து கட்டளைகளை உள்வாக்கி கொண்டு எழுத தொடங்கினேன். எழுத 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 எழுத்து என்னை எழுதியது, என்னை செம்மைப்படுத்தியது. வாசிக்க வாசிக்க புத்தகங்கள் என்னை எளிமைப்படுத்தியது. நான் பெற்ற அறிவெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அறிவை தேடி தொடர்ந்து போடா போடா அப்படின்னு மனசு சொல்லிக்கொண்டே இருந்தது. இதை ஒரு அறிவுரையாக அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் செய்தியாக என்னுடைய மாணவ இளவல்களுக்கு தந்து செல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து வாசியுங்கள். நான் இன்னொரு களத்திற்கு இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறேன். உளவியல், சமூக உளவியல் இடையீடுகள், மனநலம், உளவியல் போன்ற களங்களில் தொடர்ந்து வாசிக்க தொடங்கி இருக்கின்றேன். மாற்றுத்திறனாளிகளுடைய உலகத்தில் புகுந்து அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்ள நான் தொடங்குகின்றேன். கடல் எவ்வளவு ஆழமானதோ அதைவிட ஆழமானது, விசாலமானது, புதிரானது, புரிந்து கொள்வதற்கு சிக்கலானது மனம். கடலை புரிஞ்சுக்கிறதுல எனக்கு நான் ஒரு கடலோடியுடைய மகனாக இருந்தால் கூட கடலை புரிந்து கொள்வதில் எனக்கு எத்தனை பெரிய சிக்கல்கள் இருந்ததோ அதைவிட பெரிய சிக்கல் மனதை புரிந்து கொள்வது. ஆனால் போக 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 சக மனிதனை, அவனுடைய உணர்வுகளை, அவன் உபாதைகளை, அவனுடைய வாழ்க்கை சிக்கல்களை, துயரங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்கின்ற மிக எளிமையான முயற்சி உங்களை மனிதன் என்கிற பெரும் பட்டதாரியாக மாற்றும். வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகின்ற பெரிய பட்டங்களை விட அது பெரிய பட்டம். ஏனென்றால் அது தருகின்ற நிறைவை பணம் தர முடியாது, புகழ் தர முடியாது, பெருமைகள் தர முடியாது, செல்வங்கள் தர முடியாது என்று சொல்லிக்கொண்டு இந்த அரங்கில் அறிஞர் பெருமக்களை சந்திப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு. வாழ்க்கையின் நெடுக மரணம்தான்
நாம் சந்திக்கும் வாழ்க்கை நெடுக நாம் சந்திக்கின்ற மரணங்கள் தான் நம்மை வழிநடத்துகிறது என்று மகுடேஸ்வரன் என்ற கவிஞர் சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை வழிநடத்தியவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இலக்கிய உலகில் என்னை வழிநடத்திய பேராசிரியர் வேதசகாயகுமார் அவர்கள், மானுடவியல், நாட்டார் வழக்காட்சியல், இனவறிவியல் போன்ற களங்களில் எனக்கு அறிவுறுத்தல் தந்த வழிநடத்திய பேராசிரியர் மானுடவியலாளர் ஜெயபதி அவர்கள். உடன் வருகிறேன், உன்னுடைய உழைப்பில் எப்போதும் நான் உடனிருப்பேன் என்று இன்று வரை என்னோடு நடைபெறுகின்ற என்னுடைய வழிகாட்டியும் என்னுடைய அன்பு தோழருமான பேராசிரியர் பாத்திமா பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூட முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பேராக நினைக்கிறேன். தாய்மை அக்கறையோடு என் எழுத்தை வழிநடத்தியவர்கள், என்னை ஊக்குவித்தவர்கள், அவையெல்லாம் கொண்டுதான் இது போன்ற ஒரு மேடையில் நிற்பதற்கு எனக்கு ஒரு சிறு தகுதியை தந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்போது கூட அதற்கு தகுதி பெற்றவனாக என்னை நான் கருதவில்லை. வாழ்க்கையை திரும்ப பார்க்குற போது நன்றி உணர்வனால மனம் நிறைகிறது. எத்தனை துயரங்களுக்கு இடையிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது என்று ஒரு கவிஞன் சொன்னது போல, இத்தனை சிக்கல்கள் சிடுக்குகளுக்கு இடையிலும் வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாருங்கள், நடைபயிலுங்கள். அற்புதமான வழியோர காட்சிகள் காத்திருக்கிறது. எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய முனைவர் பரீதயா கான்ஸ்டன்டின் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு அடுத்தது வாழ்நாள் சாதனையாளர் விருது. வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஏற்பதற்காக திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான மலர் மாலை அணிவிக்க பள்ளியின் இணை செயலர் டாக்டர் பி சத்தியமூர்த்தி அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அவர்களுக்கான விருதினை வழங்கி மகிழ்வதற்காக கோபிகா, பீனா, பார்கவி, திவிஷா, கவினேஷ், கியோலா மார்டிஸ், அருள்மொழி வர்மா, சுபீக்ஷன் இவர்களோடு திருமிகு கே அழகிய மணவாளன் சமூகவியல் துறை ஆசிரியர், திருமிகு ஜீன் ஜெர்லின் கணினித்துறை ஆசிரியர், நமது பள்ளியின் 7ஆம் வகுப்பு சி பிரிவைச் சேர்ந்த மாணவர் எஸ் ராம்சரண் அவர்கள், அவருடைய தந்தையார் பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள், வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மரக்கன்றுகளை வழங்கியிருக்கிறார். அவர்களின் சார்பாக ஒரு மரக்கன்றை மாணவர் வழங்கி இந்த அறிஞர் பெருமக்களை மேலும் உற்சாகப்படுத்துகிறார். விருதினை ஏற்று சிறப்பித்த அறிஞர் பெருமக்களுள் திருவாளர் ஆர் பூர்ணலிங்கம் ஐஏஎஸ் அவர்களுக்கு எஸ்ஆர்வியின் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். விழா தலைவர் அவர்களே, என்னோடு பரிசுகள் பெற்ற அனைத்து அறிஞர்களே, மாணவ செல்வங்களே, என்ன இந்த மாதிரி கடைசியாக போட்டாங்க. நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணுன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. நான் ஒரு அரை மணி நேரமாவது பேசலாமான்னு நினச்சி வந்தேன். பயந்துடாதீங்க. ஏன்னா நமது சிஇஓ அவர்கள் 3 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 3 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். நான் எந்த விருதையும் ஏற்காமல் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எனக்கு ஒரு விருது அளித்த எஸ்ஆர்வி நிறுவனத்திற்கும் அதற்கு என்னை வரவழைத்த திரு துளசிதாஸ் அவர்களுக்கும் நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்ச்சியை நான் முதற்கண் இங்கு தான் பார்க்கிறேன். ஏனென்றால் மாணவ மாணவிகளுக்கு அறிஞர்களை அறிமுகப்படுத்துவது, பலவித துறைகளிலிருந்து அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதை சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்துவது. நான் படித்த பள்ளியில் இது ஒரு அறிஞர்களோட கூட நான் பார்த்ததில்லை. 12 ஆண்டுகள் படித்தேன். கல்லூரியிலுமே பார்த்ததில்லை. பின்னர் தான் அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இது உங்களுக்கு அரிய வாய்ப்பு. அனைவரும் பல கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த நேரத்திலே ஆலோசனை என்று சொல்லாமல், இந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் ஆலோசனையே சொல்லக்கூடாது. நான் பார்த்துட்டேன். என் பேத்தி கூட இந்த ஆலோசனையை என்கிட்ட அக்செப்ட் பண்ணுறதில்ல. கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மாணவ மாணவிகள் இது போன்ற அறிஞர்களில் ஒரு ரோல் மாடலை வச்சுக்கிட்டா நல்லது. இவங்கள மாதிரி ஆகணும். இந்த டிவியில் பார்க்குற சினிமா ஸ்டார் வைக்கிறது தான் அந்த மாதிரி நினைக்காம அதெல்லாம் வச்சுக்கோங்க, பாருங்கள். ஆனால் ஒரு அறிஞர்களை ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. அவங்கள மாதிரி வரணும். 2வது கருத்து, எது செஞ்சாலும் எக்ஸல் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். திறம்பட செய்யணும். எது கற்க கசடர கற்பவைன்னு சொன்ன மாதிரி அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளணும். இந்த 2 கருத்துக்களையும் உங்கள்கிட்ட கொடுத்து
இந்த விழாவை ஏற்பாடு செய்து என்னை கௌரவித்த இந்த எஸ்ஆர்வி நிறுவனத்திற்கு மறுமுறையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு அடுத்து வாழ்நாள் சாதனையாளர் தமிழ் விருது ஏற்பதற்காக அறிவியல் அறிஞர் திருமிகு டி ராமசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்நாள் சாதனையாளர் தமிழ் விருது பெறக்கூடிய திருமிகு டி ராமசாமி ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்க பள்ளியினுடைய செயலர் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். அவர்களுக்கான விருதினை வழங்கி சிறப்பிக்க வேதஸ்ரீ, நிதிஷ்குமார், அனிகுவா, தர்ஷின், கௌசிக், அமர்தா, கிருத்திகா, தன்விகா, தோசன், தருண் பிரணா இவர்களோடு கணிதத்துறை ஆசிரியர் ஜெசினா லூயிஸ், நடனத்துறை ஆசிரியர் கனகதாரா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்நாள் சாதனையாளர் தமிழ் விருது பெற்றுக் கொள்பவர் நம்முடைய திருமிகு டி ராமசாமி ஐயா அவர்களையும் அவர்களுக்கு விருதினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். வணக்கம். அவையில் அமைந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, என் குடும்பத்தினரே, இதை ஒரு ஏற்புரையாக அல்லாமல் ஒரு நன்றியுரையாகவும் ஒரு வாழ்த்துரையாகவும் மாற்றி பேச இந்த அவைக்கும் அவைத் தலைவருக்கும் ஒரு அனுமதியை வேண்டுகிறேன். இந்த விழாவின் சமுதாய நோக்கமும் அமைப்பும் எண்ண எழுச்சியும் என்னை பிரமிக்க செய்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவில் பங்கேற்பதே எனக்கு பெருமையாக இருக்கிறது. சாதனை வேண்ட இந்த மற்ற 12 பேருடைய பங்கேற்புடைய விழாக்களுடைய குறிப்பு வாழ்க்கை குறிப்புகளை பார்த்தேன். பிரமிக்க வைக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கிட்டத்தட்ட 20க்கும் மேலான பள்ளிகளில் படித்தவன். 1ஆம் கிளாஸ் 4 ஸ்கூல், 7ஆம் கிளாஸ் 4 ஸ்கூல், 8ஆம் கிளாஸ் 4 ஸ்கூல். அதனால் எனக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேலான ஆசிரியர்கள் பெருமக்களுடைய பேர்கள், அவருடைய வாழ்வு, அவங்க பண்ண தாக்கங்கள்லாம் ஞாபகம் இருக்குது. அவர்களும் எனது குடும்பத்தினரும் ராமசாமி என்ற சாதாரண பிறப்பை ஒரு தனி மனிதனாக செதுக்கினார்கள். அவர்களுக்கு நன்றி. நம்முடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன, தெரிந்தும் தெரியாமலும். ஆனால் யாருமே நான் சாதனை பண்ணிவிட்டேன்னு சொல்ல முடியாது. சாதனைகள் என்பதே ஒரு சமுதாய கண்ணோட்டம். அது ஒரு விதமான அங்கீகாரம். நான் நடத்திய நிகழ்வு எதுவுமே என்னை பொறுத்த மட்டும் சாதனைகள் அல்ல. அவைகள் எனக்கு கிடைத்த அங்கீகாரங்கள். அவர்களுக்கு எனக்கு கொடுத்த அங்கீகாரம் கொடுத்தவர்களுக்கு என்னுடைய நன்றி. இதை நான் ஒரு விருதாகவே காணவில்லை. இன்று கிடைத்த விருதை நான் விருதாகவே காணவில்லை. எனது மாணவ செல்வங்களும் எஸ்ஆர்வி பள்ளியும் எனது அறிவியலே மற்றும் சார்ந்த வாழ்க்கை பாதைக்கு ஒரு அங்கீகாரமாக கொடுத்ததாக கருதுகிறேன். அதற்கு நன்றி. நான் முடிக்கும் முன் மாணவ செல்வங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் எல்லோருமே என்னை விட சிறந்த சாதனையாளர்களாக, குடிமகனாக, நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வணக்கம். ஏற்புரை வழங்கிய அறிவியல் அறிஞர் திருமிகு டி ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி உரித்தாக்கிக் கொண்டு அடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஏற்க பேராசிரியர் சா மாடசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேராசிரியர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்க பள்ளியின் தலைவர் திருமிகு ஏ ராமசாமி ஐயா அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்நாள் சாதனையாளர் விருதினை ஏற்க பேராசிரியர் சா மாடசாமி ஐயா அவர்களுக்கான மலர் மாலை பள்ளியின் தலைவர் திருமிகு ஏ ராமசாமி ஐயா அவர்கள். விருதினை வழங்கி மகிழ திருக்குமரன்,
சுமையா, லட்சுமி நரசிம்மன், யோகசேனா, ராகவி, ஹரிஹரன், ஷியாம், இனயா, அகல்யா வாமினி இவர்களோடு திருமிகு ஏ மைக்கேல் ராயர் இயற்பியல் துறை ஆசிரியர், திருமிகு எஸ் மோகனா நிர்வாக மேலதிகாரி, திருமிகு ஜெயராஜ் இசைத்துறை ஆசிரியர். ஆசிரியர் பெருமக்களோடு மாணவர்களின் கரங்களில் இருந்து பேராசிரியர் சா மாடசமை அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இத்தருணத்தில் எஸ்ஆர்வியின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நேரத்திலையும் சலிக்காமல் கைதட்டுற உங்களை பார்த்து பெருமைப்படாமல் இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. எஸ்ஆர்வி பள்ளியினுடைய அடையாளம் அன்பு. அது இந்த மேடையிலும் பார்த்தேன், பரிமாறும் இடத்துலையும் பார்த்தேன், பல இடங்களில் பார்த்தேன். இந்த எஸ்ஆர்வி பள்ளிக்கு தட்டு தடுமாறி வந்தாலுமே ஆனால் ரொம்ப மன நிறைவோடு திரும்புகிறேன். நான் வேலை பார்த்த பள்ளி கல்லூரி சாதாரண மாணவர்கள் நிரம்பிய எளிய கிராமப்புற கல்லூரி. அது அவர்களுக்கு சொன்னதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். மேடைகளை மறந்துருங்க, மேடையில் மின்னுவோரை மறந்துருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர். நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கனவுகளும் இருக்குது, கதைகளும் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதை எழுதுங்க. அதை எழுதுவதற்கு யாரும் இல்லை, நாங்கள்லாம் எழுத முடியாது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர். ஒவ்வொருவருக்குள்ளேயும் கதை இருக்குது, ஒவ்வொருவருக்குள்ளேயும் கனவு இருக்குது, ஒவ்வொருவருக்குள்ளேயும் பல விஷயங்கள் இருக்குது. என் அன்பு நன்றி, என் அன்பு நன்றி. ஏற்புரை வழங்கிய பேராசிரியர் சா மாடசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி உரித்தாய்க் கொண்டு அடுத்து சிறப்பு நல்கை விருதை முசிறி அரசு நூலகம் பெற இருக்கிறது. முசிறி அரசு நூலகத்திற்கான விருதினை வழங்கி மகிழ்வதற்காக பள்ளியின் தலைவர் திருமிகு ஏ ராமசாமி அவர்களையும் திருமிகு சுவாமிநாதன் ஐயா அவர்களையும் செயலர் அவர்களை வேண்டிக் கொண்டு பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு பி ரமேஷ் பாபு அவர்களையும் திருமிகு ஆர் பிரபுகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முசிறி அரசு நூலகம் அரசால் கட்டப்பட்டிருந்தாலும் அதை ஏற்று நடத்துகிற களம் அமைப்பிற்கு நம்முடைய பள்ளி நிர்வாகம் ரூபாய் 5 லட்சத்தை அந்த பொது நூலகத்தை சிறப்பாக நடத்தவும், மாதந்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்தவும், அங்கே படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு வசதிகள் செய்து தருவதற்காகவும் இந்த நிதி நல்கை வழங்கப்படுகிறது. அதை ரமேஷ் பாபு அவர்களும் பிரபுகுமார் அவர்களும் களம் அறக்கட்டளையின் சார்பிலே பெற்றுக்கொள்கிறார்கள். பள்ளியின் தலைவர் திருமிகு ஏ ராமசாமி அவர்களுக்கும் திருமிகு பி சுவாமிநாதன் அவர்களுக்கும் பள்ளியின் இயக்குனர் பெருமக்கள், துணைத் தலைவர், செயலர் அவர்களுக்கும் இணை செயலர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். புகைப்படம் எடுப்பதற்காக அறிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அவர்களது விருதினை வழங்கி அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்து புகைப்படம் எடுக்கின்ற நேரம் இது. இது எஸ்ஆர்வியின் அறிஞர் போற்றுதும் 2025 தமிழ் விருதுகள் வழங்கும் விழா. இந்த விழா இனிதே அரங்கேறி கொண்டிருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் விருதினை வழங்கி சிறப்பித்த பள்ளியின் இயக்குனர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற திருமிகு சா மாடசாமி அவர்கள், திருமிகு டி ராமசாமி அவர்கள், திருமிகு ஆர் பூர்ணலிங்கம் ஐயா அவர்கள், தமிழ் இலக்கிய விருது பெற்ற முனைவர் வரிதயா கான்ஸ்டன்டின் அவர்கள், பிரளயன் நாடகவியாளர் அவர்கள், சமூக நோக்கு விருது பெற்ற மருத்துவர் ஜே அமலோர் பவநாதன் அவர்கள், நிகார் ஷாஜி அறிவியல் அறிஞர் அவர்கள், திருமிகு கே மகாலட்சுமி ஆசிரியர் அவர்கள், படைப்புக்க விருதினை ஏற்று சிறப்பித்த என் ஸ்ரீராம் எழுத்தாளர் அவர்கள்,
தி பரமேஸ்வரி கவிஞர் அவர்கள், நிவேதிதா லூயிஸ் எழுத்தாளர் அவர்கள், திருமிகு விஜயராவணன் எழுத்தாளர் அவர்கள், சிறார் இலக்கிய விருதினை ஏற்று சிறப்பித்த திருமிகு எஸ் பாலபாரதி எழுத்தாளர் அவர்கள், சிறப்பு நல்கை விருதை பெற்ற முசிறி அரசு நூலகம், இவர்களில் விருதினை ஏற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மலர் மாலை அணிவித்துக் கொண்டு தனக்கான விருதுகளை கையில் ஏந்தி ஏற்பை அடையாளப்படுத்தி புகைப்படம் எடுப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இத்தருணத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதை பள்ளியின் இசைக்குழு ஒலிக்க இருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் தன் விருதுகளோடு மலர் மாலையை அணிந்து கொண்டு புகைப்படத்திற்கு காட்சியளிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நெறியாளர்கள் சா தமிழ்ச்சினையா அவர்கள், பாஸ்கர் சக்தி அவர்களோடு இணைந்து பள்ளியின் இயக்குனர் பெருமக்களும் உடன் இருக்க விருது ஏற்பாளர்களோடு புகைப்படம் எடுக்கின்ற நேரம் இது.